எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஏற்கனவே மறந்துருச்சு எல்லாமே. அதனால் உள்ள ஈவெண்ட்டுக்கான எல்லாம் சரியாக இருக்காங்கிறது தான் மைண்டில் போகுது. டீசர் பாருங்கள், உங்களுக்கு புரியும். என்னன்றது உங்களுக்கு அதில் பார்த்தா ஒரு மாதிரி புரிஞ்சிடும். நான் ரொம்ப பேசுறதுன்றது பத்திரிக்கையிலேருந்து வந்தாலே நம்ம கேள்வி கேட்டு தான் பழக்கம், பதில் சொல்லி பழக்கம் இல்லை. அதனால் உங்கள் எல்லாருக்கும் நன்றி. அங்கேருந்து இங்கே வந்திருக்கேன். உங்கள் வாழ்த்துக்களோடு நான் உள்ளே போகிறேன். அதுதான். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தமிழ் அவ்வளோ ஃப்ளூவெண்ட்டாக தெரியாது எனக்கு. ஸோ இங்கிலீஷில் பேசினா ஓகே, தெலுங்குல பேசினா பெட்டரா உங்களுக்கு? இங்கிலீஷ் பெட்டரா உங்களுக்கு? ஓகே. ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் இட்ஸ் வேட்டையன் film with Mr. Rajinikanth and Mr. Amitabh Bachchan. அது வந்து those two names are so big and so synonymous. Just to be part of a film like this, I think I'm very, very lucky. And the director, Gnanavel, I'm very happy that he chose me for this film. He's an amazing filmmaker, very true, very honest. And a big thank you to all of them. And I hope you guys like what I've done. So October 10th, varapodhu release, and I hope you'll enjoy what I did. Thank you. என்ன சார் அது? திருப்பி சொல்லுங்க. இது தமிழில் கேட்கலாம் சார். நான் புரியுது எனக்கு, ஆனால் குயிக்காக பதில் சொல்ல முடியாது, அவ்வளோதான். I think thank you. நீங்கள் சொன்னீங்க அது பாகுபலி கைண்ட் ஆஃப் ஸ்டார்டட் அ வே வேர் அது நீங்கள் அந்த படம் எங்கே எடுத்தான் there's a whole country that's there to watch you. And I think today boundaries are breaking very, very quickly. It doesn't matter. நீங்கள் மதுரையில் ஒரு கதை சொன்னால் கூட அது வேர்ல்ட் ஃபுல்லாக கேட்கும். ஸோ I think it's a really lucky time to be a filmmaker, lucky time to be actors, and I wish all the new filmmakers all the best. அது ஒரு 2-3 hours சொல்லலாமா? அது మేడేలో சொல்கிறேன். தேங்க்யூ. ఇప్పుడు చెప్పిందంతా తెలుగులో చెప్పాలా? హైదరాబాద్లో చెప్తాను నీకు బా. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ இங்கே எல்லாரும் வந்ததுக்கு. அண்ட் ஆப்வியஸ்லி வேட்டையன் ஆடியோ லான்ச்சில் இருக்கும் ஒரு ரொம்ப ஸ்பெஷல் மூமெண்ட் எனக்கும் எங்களோட மியூசிக் டீமுக்கும். ஏன்னா ஆப்வியஸ்லி தலைவர் படம் ப்ளஸ் இந்த ஆடியோ லான்ச், அவரோட ஆடியோ லான்ச்னாலே அது ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட் தான். தேங்க்யூ டு ஆல் த ஃபேன்ஸ் அண்ட் பப்ளிக். இந்த மனசலாயோட பாட்டு அவ்வளோ ஒரு பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஸோ தேங்க்யூ ஃபார் தட். அதுவும் இன்னொரு பாட்டும் இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ அதுவும் வந்து we are well rehearsed and ready. இந்த crowd எனர்ஜியோட hopefully ஒரு சூப்பர் ஷோவா இது வரும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ டு ஆல் ஆஃப் யூ. October 10th வேட்டையன் பாருங்க. தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் யூ ஃபார் கமிங் அண்ட் ஹாவ் அ கிரேட் ஈவினிங். தேங்க்யூ. சார், அது மேஜிக் நம்ம எதுவுமே சொல்லவே முடியாது. அது எதனால அது ஒர்க் ஆகுது அப்படின்னு ஒரு மேஜிக்ங்கிறது நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியாது. அது ஏதோ அந்த காம்பினேஷன் வந்து ஆடியன்ஸ்க்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆப்வியஸ்லி அவரோட ஃபேனாக இருக்கிறதுனால மேபி அது ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். அண்ணா 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 ஆமாம். யா கண்டிப்பா. நான் ஏன்னா வந்து ஜெயிலருங்கிறது அது எல்லாருக்குமே தெரிஞ்சது. அது வந்து ஒரு ஆல் டைம் ரெக்கார்டு படம். அதுக்கப்புறம் ஒரு படம் வேட்டைங்கிறது இது ஒரு வேற ஜானரான ஃபிலிம். இப்போ தலைவர் காம்பினேஷன் பண்ண படங்கள் விட இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸோ இது வந்து ஒரு வேற ஜானரான ஃபிலிம். ஸோ இதுல என்ன பெஸ்டா பண்ண முடியுமோ அதுதான் நான் ட்ரை பண்ணிருக்கேன். கூலி வேற லெவல் சம்பவம் போனா. தேங்க்யூண்ணா. தேங்க்யூ. தேங்க்யூண்ணா. தேங்க்யூ. லவ் யூ. தேங்க்யூ. வணக்கங்க. எல்லாரையும் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் இருக்குது. இப்போ வேட்டையன் படத்தோட லான்ச் ஈவெண்ட்டில் வந்திருக்கோம். என்னை பொறுத்த வரைக்கும் கனவுல கூட நினச்சி பார்க்காத ஒரு பெரிய சந்தோஷம் இந்த படம். சிறப்பான ஒரு கூட்டணியில் சேர்ந்து படம் பண்ணுறது ஒரு நடிகரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதை விட சந்தோஷமாக இன்னொரு விஷயம் இருக்க முடியாதுன்னு நம்புகிறேன்னா. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஞானவேல் சாரோட இயக்கத்தில், லைக்காவோட தயாரிப்பில், ரஜினி சாரோட சேர்ந்து நடிக்க ஒரு பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு இந்த படத்தில். ஸோ என் கதாபாத்திரமும் ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களை மாதிரி நானும் இந்த படத்தை பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலாக காத்துட்ருக்கேன். உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டுக்கும் ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ.
ரொம்ப சந்தோஷமாக தான் நாங்கள் ஷூட் பண்ணோம். ஸோ அது இந்த அளவுக்கு மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எல்லோரும் ரசித்து ரொம்ப ஓவர்வெல்மிங்கான ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. அது வந்து கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கொடுக்குது. இவ்வளோ எதிர்பார்த்தேனான்னு சொன்னால் எனக்கு இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அது எனக்கு கிடைக்கிற பெரிய மலையாளத்தில் பாக்கியம்னு சொல்லுவோம். அது தமிழில் எப்படி லக்கு தான் என்ன சொல்லுவோம், பாக்கியம்தான். அது அந்த பாக்கியம் எனக்கு இது வரைக்கும் கடவுள் கொடுத்துருக்காரு. ஸோ இனிமேலும் அப்படி தான் நல்ல படங்களில் நல்ல இயக்குநர்கள் கூட, நல்ல நடிகர்கள் கூட, நல்ல தயாரிப்பாளர்கள் கூட எல்லாம் நல்ல படங்கள் பண்ணணும், மக்களுக்கு பிடிச்ச மாதிரி படங்கள் பண்ணணும்னு தான் எனக்கு ஆசை. இதில் எல்லா கதாபாத்திரங்களும் ஒரே மாதிரி அவங்களோட ட்ராக்கில் எல்லாருக்கும் அவரவரோட இம்பார்ட்டன்ஸும் ப்ராமினன்ஸும் கொடுத்துருக்காரு. அண்ட் ஞானவேல் சார் அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர் தான். சும்மா அப்படியே யாரையாவது சும்மா நீங்கள் அவங்களோட படம் பார்த்துருக்கீங்க ஏற்கனவே. ஸோ அந்த இயக்குனர் மேலே எனக்கு கம்ப்ளீட்டாக நம்பிக்கை இருக்குது. ஸோ என் கதாபாத்திரமும் இந்த படத்தில் வர மற்ற கதாபாத்திரங்கள் மாதிரி இட் ஹேஸ் டியூ இம்பார்ட்டன்ஸ் இன் த ஃபில்ம். ஐ எம் ஷோர் யூ கோயிங் டு see it for yourself. Thank you.